என்னோட சேனல்லையே ரொம்ப அதிகமான பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவு டு பை அண்ட் செல் ஷேர்ஸ் இன் ஐசிஐசிஐ டைரக்ட் அப்படின்றது தான். அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் brokerage எவ்வளோ அப்படின்னு ஒரு 2-3 கமெண்ட் ஈஸியாகவே இருக்குது. அண்ட் மற்ற வீடியோஸில் சில இடத்துல brokerage எவ்வளோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சில கமெண்ட்ஸ் இருக்குது. நான் அதுக்காகவே 3 broker சிஸ்டம் எடுத்து அவங்கள கம்பேர் பண்ணி எதில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ட்ரேடுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு டேபிள் போட்டிருக்கேன். அதை தான் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். அதில் ஒரு ஆப்ஷன்லையும் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் அண்ட் மணி பற்றி மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி brokerage சார்ஜஸ் அண்ட் அது காமிக்கிறதுனால நான் ஒன்று சொல்லிடுறேன். brokerage சார்ஜ் வச்சு நீங்கள் எப்போவுமே ட்ரேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு டிசைட் பண்ணவே கூடாது. நீங்கள் brokerage சார்ஜ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடிங் பொசிஷன் சரியாக இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள். ஸோ அது எவ்வளோ வேணா இருக்கட்டும், உங்கள் ட்ரேட் அவ்வளோ நல்லா இருக்கணும். அதாவது கரெக்டான ஸ்டாக் பிக், கரெக்டான ப்ரைஸ், கரெக்டான இடத்துல ப்ராஃபிட் பார்க்குறது, இது 3 நல்லா இருக்கணும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா brokerage எவ்வளோவா இருந்தாலும் பே பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு தோணணும். அப்படி தான் ப்ராஃபிட் பார்க்கணுமே தவிர brokerage-க்காக நான் இதுதான் நான் வாங்கக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடாது. நான் இதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் 3 broking சிஸ்டம், ஏஞ்சல் broking, Zerodha, ICICI Direct, இது 3த்தையுமே சொல்லிடுறேன். அண்ட் ICICI Directல 3 டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. நான் அதையும் ஒரு டேபிளில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏஞ்சல் broking, Zerodha அண்ட் ICICI Direct 3மே இருக்குது ஒரே டேபிளில். இது ஜஸ்ட்டு புரோக்கர் பற்றி என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் இருக்காங்க அப்படின்றதான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் புரோக்கர் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் broking தான், 1987. அண்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸும் ஏஞ்சல் broking தான், அது 900 பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ICICI Direct, Zero அண்ட் ஏஞ்சல் broking-ம் ஒன்றுமே கிடையாது. ஓப்பனிங் ஃப்ரீ. நான் இது 3த்துக்குமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அண்ட் AMC சார்ஜஸ் 3மே எதுவும் கிடையாது. ஸோ இட் இஸ் ஓகே, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அண்ட் டிமேட் அக்கௌண்ட் AMC சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 300 rupees Zerodhaல தான் சீப்பஸ்ட்டு. அண்ட் ஏஞ்சல் broking-ம் ICICI Direct பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஃப்ரீ, செகண்ட் இயர்லேருந்து இந்த 450 அண்ட் 700 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டேபிளில் 3மே ICICI Directோட அக்கௌண்ட் டைப்ஸ். ஒன்று 3-in-1 அக்கௌண்ட், iSaver அண்ட் ப்ரைம். ஸோ இந்த ப்ரைம்ன்றது ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ அதில் இப்போ ஃபிக்ஸ் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸ் சார்ஜஸில் iSaverம் 3-in-1 எதுவும் கிடையாது. ப்ரைம்க்கு மட்டும் 900. அது ஏன் 900 அப்படின்றதும் நான் உங்களுக்கு மற்றபடி சொல்கிறேன். இப்போது டெலிவரி brokerage பார்த்தீங்கன்னா ப்ரைமில் தான் ரொம்ப சீப்பஸ்ட் அண்ட் 0.25%. அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு brokerage வச்சு நீங்கள் எந்த broker யூஸ் பண்ணுன்றதை சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இன்ட்ராடே அகெயின் ப்ரைம் தான் சீப்பஸ்ட். ஃபியூச்சர் brokerage ப்ரைம் தான் 0.025%. 0.025%க்கும் 0.03க்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் மோரோவர் 0.025%லாம் நீங்கள் 60,000க்கு மேலே பண்ணால் தான் அதனோட brokerage உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி 67 வரைக்கும் பண்ணாலே 20% தான், 20 rupees தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆப்ஷன்ஸ் brokerage 35 rupees ICICI Direct. அண்ட் கரன்சி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ப்ரைம் அண்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரைம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே யார் ஏஞ்சல் broking எவ்வளோ, Zerodhaல எவ்வளோ, ICICI Directல எவ்வளோன்றதை பார்க்கலாம். அண்ட் இதில் ஈக்விட்டி, Zerodha அண்ட் ஏஞ்சல் broking ஃப்ரீ. இன்ட்ராடே brokerage, ஏஞ்சல் broking அண்ட் Zerodha நெக்ஸ்ட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 20 rupees, ரெண்டுலேயுமே 20 rupees ஆர் 0.03% whichever is lowerன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 0.03%னா 55,000 வச்சுக்கோங்க. 55,000க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணால் 20 rupees வரும். ஸோ 55,000க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஏஞ்சல் broking-ஆக இருந்தாலும் சரி, Zerodhaவாக இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் சேம் தான், அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 3-in-1 அக்கௌண்ட்டில் மட்டும் அந்த ICICI Direct நான் இப்போ அதை பற்றி பேசல, ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி. நான் அந்த ப்ரைமோட நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், அதுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னன்றதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் brokerage அதே மாதிரி ஏஞ்சல் broking தான் பெஸ்ட்டு. 20 rupees ஃப்ளாட். நீங்கள் 60,000 மேலே பண்ணாலும் 20 rupees ஃப்ளாட் தான். 1 lakh பண்ணாலும் 20 rupees தான். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. அண்ட் இதில் 20 rupees ஃப்ளாட் whichever is lowerன்னு போட்டிருக்கு. ஸோ இட் இஸ் ஓகே. Zerodhaலையும் ஆல்மோஸ்ட் சேம். அண்ட் ICICI Directum நான் சொன்ன மாதிரி 0.05, 0.03
60,000 வரைக்கும் அதே தான் வரும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆப்ஷன்ஸ் 20 ஆல்மோஸ்ட் த சேம், ஒன்றும் பெருசாக விஷயம் கிடையாது. அண்ட் கரன்சி ஃபியூச்சர்ஸ் 20. ஸோ இப்போ ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் எல்லாமே 20 rupees தான் ஃப்ளாட். 3-in-1 அக்கௌண்ட் ICICI Direct மட்டும் 10 rupees ஒரு ஸ்லாப் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. அண்ட் ஏஞ்சல் ப்ரோக்கிங் அகேன். ஸோ ரொம்ப சிம்பிள். நான் அதே மாதிரி இதே பிளான்ஸை நான் iSaverஓட கம்பேர் பண்ணுறேன். iSaverலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது. அண்ட் இப்போ ப்ரைமோட கம்பேர் பண்ணலாம். ஸோ ப்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபிக்ஸ் சார்ஜஸ் 900, அது ஸ்டார்டிங். ஏன் அந்த ஃபிக்ஸ் சார்ஜஸ்னால் மற்றதெல்லாம் ரொம்ப லோ ஆக்சுவலாக. அண்ட் இன்ட்ராடே ஃபியூச்சர்ஸ் 0.025%, அதர் போட்ஸ் மேபி 70,000. அண்ட் இந்த கரன்சி ஃபியூச்சர்ஸ் அண்ட் கரன்சி ஆப்ஷன்ஸ் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ICICI Direct தான் ஃபாஸ்ட். ஏன்னா அது ஃப்ரீ, ஆல்மோஸ்ட் 0 ப்ரோக்கரேஜ் சார்ஜே கிடையாது. அண்ட் கமாடிட்டி வந்து ஜென்ரலாக நீங்கள் டைரக்ட் ப்ரைம் பிளானில் பண்ண முடியாது ICICI Directல. அண்ட் ஏஞ்சல்லையும் ஜீரோதாலையும் பண்ணலாம். அண்ட் அதுக்கும் வந்து 20 rupees அண்ட் 0.3%. கிளியர் வின்னர் ஆர் லூசர்லாம் கிடையாது இதில். ஏஞ்சல் ப்ரோக்கிங்காக இருந்தாலும் சரி, ஜீரோதாவாக இருந்தாலும் சரி, ICICI Directஆக இருந்தாலும் சரி. ICICI Direct அது மற்ற பேங்கிங்கெல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணி மறுபடியும் வித்ட்ரா பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். பட் ஸ்டில் உங்கள் ட்ரேடிங் பேட்டர்ன் பொறுத்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சார்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இதில் இதுதான் வின்னர், இதுதான் லூசர் அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் நான் இதிலெல்லாம் ட்ரேட் பண்ணுறேன்னா எனக்கு 3த்துலேயுமே அக்கௌண்ட் இருக்குது. ICICI Direct அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஜீரோதா, இன்ஃபேக்ட் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோதா ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கும் அதே டைமில் தான் அரௌண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏஞ்சல் ப்ரோக்கிங்லேயும் ஜீரோதாலையும் இந்த ஸ்டடீஸ், இந்த சார்ட் பேட்டர்ன்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ICICI Direct இப்போ இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட் இஸ் ஓகே. பட் அகெயின் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கும் ஜீரோதாவும் இப்போது நிறைய ஃப்ளெக்சிபிளாக மொபைல் ஆப்லேயே ட்ரேட் பண்ணுற மாதிரி, ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ICICIயில் ட்ரேட் பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது, கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஈஸியாக அகெயின் ஸ்டடி எல்லாம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி வேறு பிளாட்ஃபார்ம் ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஆர் ஜீரோதா, நான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் பாருங்கள். இன்ஃபேக்ட் நான் மற்ற வீடியோலெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்டாக் நான் கொடுக்குறேன், ப்ரொவைடட் நீங்கள் அந்த லிங்க்கில் போய் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்க ஆர் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு கம்பெனி ஸ்டாக்கை ஃப்ரீயாக டொனேட் பண்ணுறேன். அண்ட் அது வேறு ஒன்றும் கிடையாது, அது ஒரு அஃபிலியேட் லிங்க். ஸோ அதனால் எனக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ வை நாட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கன். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.